என்னடா கொஞ்ச நாள் ஜிஜி மாமாவையும் அளக்கணும் அவரோட பாலிடிக்ஸையும் காணமேனு பார்த்தா அதோ கொண்டு வந்துட்டாப்ல. இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரியஸ்ல இப்ப ஹர்ஷித் ராணாவை டீம்ல ஆட் பண்ணிருக்காப்ல. நம்ம டீமுக்குள்ளேயே ஒரு இன்ட்ராஸ்கோர் மேட்ச் ஒண்ணு நடத்திருக்காங்க. அதுல நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் ஏதோ டக் அவுட் ஆயிருப்பாப்ல போலதுக்கு. டைம்ஸ் நவுல எழுதியிருக்கானுங்க ருத்ராஜ் கெய்க்வாட் ப்ரூவ் பண்ணிட்டாப்லையா செலக்டர்ஸ் கரெக்ட்னு. இதுக்கு முன்னாடி அந்த பையன் பேய் ஃபார்ம்ல ஆடும்போது கூட சான்ஸ் கொடுக்கல. அதை பத்தி ஒரு பையனும் பேசல. ஏதோ ஒரு மேட்ச்ல டக் அவுட் ஆனதுக்கு தூக்கின்னு வந்துட்டானுங்க ஆர்டிக்கல் எழுத. இப்ப அதே மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்த அன்ஷுல் கம்போஜை கலட்டி விட்டுட்டு ஒரே ஒரு விக்கெட் எடுத்த ஹர்ஷித் ராணாவை செலக்ட் பண்ணிருக்காப்ல நம்ம ஜிஜி மாமா. ருத்து டக் அவுட் ஆனதுக்கு மட்டும் ஆர்டிக்கல் எழுதி தள்ளிருக்கீங்களே. பாலிடிக்ஸ் பண்ணி கம்போஜை கலட்டி விட்டுட்டு ஹர்ஷித் ராணா உள்ள எடுத்திருக்காங்களே, இது உங்க கண்ணுக்கு தெரியலையாடா? என்ன கதற கீழே வந்திருப்பீங்க. கம்போஜோட ஹர்ஷித் ராணா எந்த விதத்துல பெட்டர்னு சொல்லிட்டு கதறுங்க. அப்புறம் நாளைக்கு ஒரு தரமான வீடியோ இருக்குது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா யாப்பா.